வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்தையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வழக்கில் 5 மாதங்களிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை விரைந்து வழங்கியிருக்கிறது. 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தண்டனை விவரங்கள்லாம் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்க. இந்த விசாரணை 5 மாதங்களில் கிடைத்திருக்கிறது. இந்த நீதியானது அதற்காக காவல்துறைக்கு வழக்கை துரிதமாக நடத்தியவர்களுக்கு நன்றி அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, எந்த குற்றவாளியும் தப்பக்கூடாது, விசாரணை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றதான் தொடர்ந்து சொல்லி வருவது நான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளித்தளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சிகளுடைய எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கி உள்ளோம் அப்படின்னு முதலமைச்சர் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்த பிறகு சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பை கொடுக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு அதிமுக சொல்லுகிறது. அதே நேரத்தில் இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை வேகம் இதிலெல்லாம் பல கேள்விகள் இருக்குன்னு பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது அதிமுக. இன்னும் ஒருபடி மேலே போய் இதில் இந்த நீதியானது பாதி நீதியாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் கூட அதிமுக விமர்சனத்தை முன்வைக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு விரைந்து நிலைநாட்டப்பட்டதா? நீதி விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில துணைத் தலைவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து மற்ற விருந்தினர்களும் இணைகிறாங்க. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மணிஷபுத்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விவசாய அணியுடைய மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சிவசங்கரி நிகழ்ச்சிக்கு வரவே. முதல்ல நான் சிவசங்கரி அவர்கள்ட்ட, நீதிமன்றம் ஒருவர் குற்றவாளி அப்படின்னு 11 பிரிவுகளில் அவர் குற்றவாளின்றதை உறுதி செய்து விரைந்து இந்த வழக்கினுடைய தன்மை கருதி விரைந்து இந்த வழக்கு நடத்தியிருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக 5 மாதத்துக்குள்ள முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் இன்னும் அதில் எங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னு அதிமுக சொல்லுவது நீதியை தாண்டி அரசியல் இல்லையா? இல்லை, கேள்வி மட்டும் இல்லை, சந்தேகமும். ஆனால் இப்போ கிடைத்த வெற்றியை முழுக்க அண்ணா திமுக எடுத்த முன்னெடுப்புகளும் தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த பாதி வெற்றி அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து முதல் நாள் 23ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் சார், அதில் பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு கோணங்களில் பல்வேறு தரப்பு என்னென்ன மாதிரி சூழல்கள் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது அது முழுக்க சந்தேகத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா ஒரு விசாரணை எஸ்ஐடி குழு, நாங்கள் சிபிஐ வேணும்னு போனோம். அதுவும் ஒரே நாளில் இந்த பிரச்சனை வந்த ஒரே நாள் 24 மணி நேரத்தில் வழக்கறிஞர் பிரிவை வச்சு சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் போன பிறகு ஹைகோர்ட்டே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு வழக்கு ஆரம்ப கட்டத்திலே இருக்கும்போது ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவித்தாங்க. 25 லட்சம் எஸ்ஐடி போட்டு 25 லட்சம் இழப்பீடு அந்த பெண்ணுக்கு கிடைச்சதுக்கு அதிமுக தான் முழுக்க காரணம். அது இல்லைன்னா அந்த எஃப்ஐஆரும் நடந்திருக்காது, அந்த புகாரே இந்த அளவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்காது. இல்லை, அதில் அழுத்தம் கொடுத்தது, இந்த வழக்கினுடைய தன்மைக்கு அழுத்தம் கொடுத்தது அதிமுகன்றீங்க. இப்படி 5 மாதங்கள்ல ஒரு வழக்கு விரைந்து விசாரிக்கப்பட்டு ஒரு நீதி நிலைநாட்டப்படுதுன்னா அது அரசாலையும் அரசு நிர்வாகத்தாலையும் நீதி பாதி நிலைநாட்டப்பட்டிருக்கு, மீதி இருக்குன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் பாதி நீதின்னு தான் சொல்றீங்க? ஆமா, பாதி நீதி. அதை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு கிடைச்ச நீதியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கான அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடுத்து இந்த வழக்குல ஏற்பட்ட பதட்டம் பரிதவிப்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது, அடுத்து என்ன மாதிரி சந்தேகங்களை எழுப்பினது, முதல் நாள் கொண்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அப்புறம் விடுவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கால் உடையுது, 12 நாள் ஸ்டான்லியில் இருக்காரு, அதுக்கப்புறம் வலிப்பு வருது, எத்தனையோ பிரச்சனைகள் தாண்டி வருது. அந்த பொண்ணு சொன்ன எஃப்ஐஆர் இந்த அரசு தானே, இவங்களுடைய காவல்துறை தானே போட்டுச்சு எஃப்ஐஆர். அந்த பொண் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தானே எஃப்ஐஆர் எழுதப்படுது. அதில் அந்த பெண்ணே என்ன சொல்லியிருக்காங்க, யார் அந்த சார் நான் பேசினேன்றாங்க. ஆனால் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, யாருமே இல்லை, ஒருத்தர் தான் ஏரோப்ளைன் மோடு, நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க, அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விசாரிச்சு அவங்க ஒன்று சொன்னாங்க, அதனுடைய பின்னாடி சட்டத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு, முன்னுக்கு பெண் முரணா சொல்றாங்க, புகார் 100ல இருந்து வந்துச்சுன்றாங்க, இல்ல போஸ்ட் கமிட்டில இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க, கமிஷனர் ஒன்று சொல்றாரு, கமிஷனர் சொன்னது தப்புன்றது ஹைகோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் சார். அப்ப யார் அந்த சார்? அந்த புகாரின் அடிப்படையில் இருக்கிற விஷயம் வெளியே வரணும்ல. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சம்பந்தப்பட்ட மாணவிக்கான ஒரு
அது அதாவது கிடைச்ச நீதின்றது பாதி நீதி தான். ஆனால் அதற்கு பின்னாடி எத்தனையோ மாணவிகள் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க, 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது நானே கடைசியா இருக்கணும்ன்றது தான் அவங்களுடைய முடிவு. அப்போ அதனுடைய செயின் லிங்க்ஸ் எதுவுமே வரல சார். இல்லை மேபி ஜட்ஜ்மெண்ட் வந்தா அதனுடைய இன்னும் டீட்டெயில்ஸ் வரும் இல்லையா, அது என்ன தண்டனை வரும்ன்றப்போ இன்னும் கூட அது பிரீஃபாக கிடைக்கும் இல்லையா? இல்லை கிடைக்கும்ன்றது இல்லை சார், நான் அதை தான் சொல்கிறேன். எங்கள் ஆட்சி வந்த பிறகு 173(8) ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது. அதன்படி நாங்கள் கொண்டு போகும்போது யாரை காத்த சாரு அதெல்லாம் நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வருவோம் சார். நான் திரு மனுஷபுத்தன் அவர்கள்ட்ட, நீதி கிடைத்திருக்கிறது, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொல்கிறது, ஆனால் அது பாதி நீதி தான் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறது அதிமுக. நீதி அவர்கள் வந்து நிலைநாட்டுறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. இந்த விசாரணை நடந்திருக்கிற போய் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அந்த சார் யாருன்னு. ஆனா என்ன காரணத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அதை பூடகமாக பேசுகிறாரே தவிர அந்த சார் யாருன்னு வந்து நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டேங்கிறார். நிச்சயமா இவர்களுக்கு நன்கு தெரிந்த நபராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சந்தேகமும். ஆனால் ஒரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதன் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் என்பதை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்க. இதுல அரசாங்கத்துடைய ரோல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதிமன்றத்தால தான் இந்த விரைந்த தீர்ப்பு கிடைச்சது 5 மாசத்துல அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம், ஒரு 5 மாதத்திற்குள் ஒரு பாலியல் குற்ற வழக்கில் தீர்ப்பு வந்திருப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு நன்றாக தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த மிக கொடூரமான இந்த பாலியல் குற்ற வழக்கில் இவர்கள் பதிவு செய்த 13 நாள் கழிச்சுதான் எஃப்ஐஆர் போட்டாங்க. இவங்க அது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்ட்டாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 4 பேர் தான் குற்றவாளின்னு சொன்னாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்டே வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாருங்க. இதுல வந்து அடிப்படையா வந்து இவங்க வந்து இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன போறாங்க, அவங்க சொன்ன மாதிரி வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு. இல்ல சிபிஐ விசாரணை தேவையில்லை, இங்க நாங்களே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசிற்கு கீழ் பணியாற்றக்கூடிய 3 பெண் காவல்துறை ஐஏஎஸ் அதிகாரிகள். சரிங்களா? இல்ல அது எங்களுடைய முன்னெடுப்பால தான் எஸ்ஐடிக்கே போச்சு அப்படின்னு இபிஎஸ் சொல்றாருல. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த விசாரணையில் தமிழ்நாடு அரசு சார்பாக குற்றவாளியை தப்ப விடக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்ட வாதங்கள் 24 மணி நேரத்திற்குள், பொள்ளாச்சியில மாதிரி 13 நாள் கழிச்சு இல்ல, 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது யார், அப்புறம் அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதற்கு பிறகு இவங்க நீதிமன்றத்துக்கு போனோடனே இது ஒரு எமோஷனலான வழக்குன்னொன்னே நீதிமன்றம் வந்து சரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா அதிகாரிகள்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியா போலீஸ் கிடையாது கோர்ட்டுக்கு. இந்த தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் தான் இதுல வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போ சாட்சியங்களை உறுதிப்படுத்தி குற்றவாளியை வந்து உறுதிப்படுத்தி இன்றைக்கு வந்து இந்த தண்டனையை 5 மாதத்தில் கிடைத்ததற்கு காரணம் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த அந்த அதிகாரிகள் தான் இதை ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இதுல ஏதோ தமிழ்நாடு அரசுக்கோ காவல்துறைக்கோ சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இவங்க ஏதோ வந்துட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, எங்க அரசு வந்து எப்படி விரைந்து இந்த வழக்கை கவனமாக கையாண்டு குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்ததுன்னு. அப்ப இவங்க என்ன ஒரு கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி எழுப்புறாருன்னா, அப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க சந்தேகம் அரசாங்கத்தின் மீதா நீதிமன்றத்தின் மீதா? அந்த சார் யார் நீங்க கேட்கறீங்க இல்லையா, இப்ப நீதிமன்றம் அவர்களை தப்ப விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் அமைத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் செயல்பட்டது. இவங்க சொன்ன குற்றச்சாட்டை ஏன் நீதிமன்றம் எடுத்துக்கலன்னு சொல்றீங்களா? நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 2வது, நீதிமன்றத்துல என்ன ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா, அந்த ஆள் வந்து போன்ல வந்து பேசுறப்ப வந்து ஒரு சார்ட்ட பேசுற மாதிரி வந்து பேசினாருன்னு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நாங்க அதை கொஸ்டின் பண்ணவே இல்லை. அந்த சமயத்துல அந்த ஆள் வந்து உண்மையிலே யார்ட்டையாவது பேசினாரா, இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக ஒரு ப்ரிட்டென்ஷன் பண்ணாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை எப்படி நிரூபிக்க முடியும்? அப்போ அந்த டைம்ல அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருந்ததா ஃபிளைட் மோட்ல இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலமா நாங்கள்ல சார் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமைச்ச இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமாகவும் மற்ற விஞ்ஞான முறைப்படியான பரிசோதனைகள் மூலமாகவும் நிரூபிச்சது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். நல்லா புரிஞ்சுக்கங்க, உயர் நீதிமன்றம் அதை அந்த சமயத்துல அந்த போன் ஆன்லைன்ல பிளைட் மோட்ல இருந்ததுன்னு சொல்லிச்சு. இப்போ அந்த ஆள் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக ஒரு போலியா சார் அந்த பொண்ணு வந்து போய் சொன்னாங்கன்னு நாங்க சொல்றேன்.
அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயோ ஒரு சார்னு பேசுறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அவங்க கேட்டதை சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஆண்ல இல்ல. அப்ப இந்த ஆள் இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக ஒரு நாடகம் ஆடிருக்காரு. இவ்வளவு விஷயத்த நீதிமன்றம் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாரு அப்படின்ட்டு. இத வந்து பாத்தீங்கன்னா இதையும் ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு நீதிமன்றத்தால கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அப்ப நீதிமன்றம் சொல்லக்கூடிய இதையும் நீங்க ஏத்துக்கணும்ல. அப்ப நீதிமன்றம் பாதியாக செயல்பட்டதுன்னு சொல்லுங்க. நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. விசாரணை அவங்க ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? நீதிமன்றத்தையோ விசாரித்த புலனாய்வு குழுவையோ சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறேன். இல்ல சார், ஒரு நிமிஷம். இவங்க தான் வந்து பாராட்டுறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசுனால கிடைச்சது இல்ல, நீதிமன்றத்தினால கிடைச்சதுன்னு. நீதிமன்றம் தானே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கு. சரி, ஓகே. அப்ப அந்த ஜட்ஜ்மென்ட் கேட்றேன் சார். இருங்க சார். நீதிமன்றம் தான் ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கு. அதை ஏத்துக்கணும்ல. ஜட்ஜ்மென்ட் கொடுத்தத பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன எஃப்ஐஆர் என்ன சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் விசாரணை இருக்கும். அவங்களுக்கு கொடுத்திருக்க எஃப்ஐஆர் அந்த சார்ஜ் ஷீட்டின் படி தான் அவங்களுடைய தீர்ப்போ இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்றோம், இதுல அந்த பொண்ணு சொன்ன சாரோ இல்ல இவனோட தொடர் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. யாரோட க்ளோஸா இருக்காரு? அமைச்சர், இன்றைய அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோடு இருக்காரு. பவள விழாக்கு போறாரு, பிரியாணி சாப்பிடுறாங்க, கார் உள்ள போயிருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகல. அப்ப அந்த இடத்துல சிசிடிவி இல்லன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு குற்றவாளி போயிருக்காரு. யார் அனுமதியோட போறா? தொடர்ந்து போயிருக்காரு. கட்சியில இருந்திருக்காரு. ஒரு அனுதாபி அப்படினா எல்லாரோட புகைப்படம் எடுத்துக்குவாங்க. மாணவிங்க வருவாங்க, திடுதிப்புன்னு யாரும் ஒரு நாள்ல போய் பார்க்க முடியாது. தொடர்ந்து நடந்துருக்கு. அப்ப அது உயர்கல்வித்துறையும் பொறுப்பு தானே. இப்ப அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த பிறகுதான் முள்ளுச்செடி வெட்டுறாங்க. அந்த டீம்ல இருந்த நீங்க வந்து நான் பேசுற குறிக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க. இல்ல ஒரு மனுஷபுத்திரன் சார் நீங்க சார் எஸ்ஐடில இருந்த ரவி ராகவேந்திரன்றவர் என்ன பண்றாரு? தானாக விலகி கொள்றாரு. வேண்டாம் விலகி கொள்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு சார். சந்தேகம் இருக்குன்றாங்க. சந்தேகம் இருக்கு. நீங்க கொடுக்கிற சாட்சி சார் இப்ப என்ன சார் வழக்கு இருக்கு. இப்போ வழக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இப்ப 5 மாசம் வருதுன்னா சந்தேகம் இருக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பொது வாழ்க்கையில இருக்கவங்கள பல பேர் சந்திப்பாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு அண்ணா நகர் சிறுமி வழக்குல கைது செய்யப்பட்ட சுதாகர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுக்குறாரு. அப்போ இந்த சிறுமியை சந்தேகப்படுறேன் சார். நான் சந்தேகப்படுறேன் சார் எடப்பாடி பழனிசாமி மேல. ஒத்துக்கிறீங்களா? கொண்டு போய் டாக்குமெண்ட் கொடுங்க. என்ன சொல்றேன்னா தெரியுமா? இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? எலெக்ஷன் வரைக்கும் இந்த வழக்கு போகும், இத வச்சு எலெக்ஷன்ல ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா இந்த அரசுக்கு கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள், இந்த அரசுக்கு கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள் மிக தெளிவாக இந்த வழக்குல வந்து செயல்பட்டு குற்றவாளிக்கு இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்தது பெரிய ஏமாற்றம். அரசியலுக்காக இதை பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சிகள் நினைத்தது, மலிவான அரசியல் செய்ய துடித்தன, அவதூறுகளை அள்ளி தெளித்தன அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறார். இன்று இவ்வளவு விரைவா இந்த தீர்ப்பு வந்தது எதிர்க்கட்சிகளுடைய எண்ணத்தை தவிடுபொடியாக்கி இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு விரைவாக தீர்ப்பு வந்தது எந்தெந்த சாரையெல்லாம் காப்பாற்ற என்பதுதான் கேள்வி. இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 12 நாளுக்கு பிறகு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது, எஃப்ஐஆர் போடப்பட்டது. போட்ட உடனே அடுத்த நாளே சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஜியோ போட்டாங்க, உடனடியாக மாற்றிட்டாங்க. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மிகச்சிறப்பாக போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு முதல்வர் அப்பாவாக மாறிவிட்ட காரணத்தால் என்னமோ தெரியல, அந்த அக்கறை இன்று இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இல்ல சார், நீங்க 5 மாதத்துல தீர்ப்பு வந்திருக்கு, அப்ப நீங்க அதை வரவேற்கணும்ல. நான் சொல்றேன் சார், அது காரணத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்குல குற்றம் சாட்ட பெண்களோட எந்த பெயரும் வரல. பல பெண்கள் விசாரிக்கப்பட்டு ஏறக்குறைய அத்தனை பேரும் 3, 4, 5 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அவர்கள் மிக தெளிவாக அதை வந்து சிறப்பா செஞ்சு இன்னைக்கு அதை நீதியை அன்றைய காவல்துறை அதிகாரி புகார் கொடுத்த பெண்ணுடைய பெயரை வெளியிட்டார். அதுக்கு போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க, தடியெல்லாம் நடந்துச்சு. இதே போல அன்று இல்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் வழக்கு வேகம் எடுத்த பின்பு, நான் சொல்றேன் வழக்கு வேகம் எடுத்த பின்பு எந்த தடையும் இல்லாமல் போனது. ஆனா இங்க பாருங்க, நம்ம சென்னை கமிஷனர் அவர்களே முதல்ல குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அவரே அறிக்கை கொடுத்தார். அவரே சொல்லிடுறாரு, முதல்ல எந்த விசாரணையும் இல்லாம சொல்றாரு. நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு. ஆமா சார், நீங்க என்ன சார்ஜ் ஷீட்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க என்ன சார்ஜ் ஷீட் போட்டு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் விசாரணை பண்ணிச்சா இல்லையா? நான் பேசி முடிச்சிடுறேன் சார். என்ன பேச விடுங்க, நீங்க பேசி இது நியாயமா இருக்குமா சார்? ஒரு நிமிஷம் மனுஷன் என்ன பேச விடுங்க. தீர்ப்பளிக்கிறவாங்களா? என்ன பேச விடுங்க மனுஷன். என் வார்த்தை முழுசா கேளுங்களேன். இல்ல அவர் என்ன கேளுங்க, முழுசா கேளுங்க. சார் ஒரு நிமிஷம், காவல்துறை ஆணையர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எஸ்ஐடி வருது. அப்ப எஸ்ஐடி அதை அப்படியே எதுக்குச்சுன்னு அர்த்தமா? அவங்க விசாரிக்கலையா? அவங்க விசாரிச்சாங்களே சார். இப்போ பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அப்பா முதல்வர் அவர்கள் வந்து 25 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அப்பா முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க? நான் சொல்றேன் என்ன பேச விடுங்களே மிஸ்டர் மணிஷ்புத்திரன். ஒரு அநாகரிகம் இது. வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர்? மணிஷ்புத்திரன் ஒரு நிமிஷம். இல்ல இப்படித்தான் நடந்துக்குவீங்களான்னு கேக்குறேன். என்ன பேச விடுங்க மணிஷ்புத்திரன், என்ன பேச விடுங்க. நான் முழுசா முடிச்சு, எனக்கு ஒரு டைம் இருக்குல்ல, எனக்கு ஒரு டைம் இருக்குல்ல. பேசு. அதாவது 25 லட்சம் ரூபாய் இந்த பெண்ணு கொடுக்கல, நீதிமன்றம் அறிவிச்சாங்க, நீதிமன்றம் கொடுக்க சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவுல இறந்தவங்களுக்கு 20 லட்சம், 10 லட்சம் ரூபாய் திமுக, 10 லட்சம் ரூபாய் வந்து அரசு பணம். ஆனா பாதிக்கப்பட்ட பெண், அது மட்டும் இல்லைங்க, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் உடனடியாக என்ன காமிச்சது அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகி அந்த வெளியே வந்த அந்த எஃப்ஐஆர் சமாச்சாரங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக தன்னை தானே சவுக்கால் சாட்டையில் அடித்துக் கொண்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் பார்த்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணும் மீண்டும் கம்ப்ளைண்ட் தரக்கூடாது. பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மாத்திரம் லீக் ஆச்சு. மணிஷ்புத்திரன் இருங்க, அவரை முடிச்சிட்டு மணிஷ்புத்திரன். ஓகே, கிளிச் தான் காரணம், டெக்னிக்கல் ஃபால்ட், அது வந்து மத்திய அரசுடையது. இல்லைங்க, அது வந்து திருமாவளவனே தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு இந்த பர்டிகுலர் வழக்கு மட்டும் வெளியாறதுக்கு காரணம் மத்திய அரசு தெளிவா சொன்னாங்க, இருக்கலாம் சொன்னாங்களே ஒழிய இதுதான் காரணம் சொல்லல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் கேஸ்ல இந்த வழக்கு வெளியாவதற்கு காரணம் காவல்துறைன்னு திருமாவளவன் அவர்களே அன்னைக்கு எச்சரிக்கை, அன்னைக்கு அவர் அன்னைக்கு அறிக்கை கொடுத்தார். அதனால இது வெளியான விஷயத்தை பாக்குறப்போ மீண்டும் மீண்டும் அந்த பெண் பாதிக்கப்பட்ட முடிச்சிட்டு அவர் திருமாவளவன் அப்படி சொல்லல, அறிக்கை கையில் இருக்கு சார். நடத்த முடியாது. பிளீஸ், நான் உங்களுக்கு நேரம் தரேன். பிளீஸ் முடிச்சுங்க. கிளாரிஃபை பண்ணுங்க சார். ஒரு நெறியாளரா எல்லாமே வந்து பொதுவெளியில இருக்கு, நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. இல்ல சார், உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறப்ப நான் உங்ககிட்ட வரேன். நான் அவரோட இதுக்கு நீங்க பதில் சொன்னா அதுக்கு நேரம் தரேன். சார் ரெண்டு பேர் வெளியில இருந்து பேசுறீங்க சார் ரெண்டு பேர் வெளியில இருந்து பேசுறீங்க. டெக்னிக்கல் டிலேஸ் இருக்கு. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க சார். திரு நாகராஜ் சுருக்கமா. அதாவது அவர் அந்த ஞானசேகரன் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினரே கிடையாது அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொன்னாரு. உடனே சட்டசபையில ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அவர் வந்து அனுதாபிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வீட்டு முன்னாடி திமுக கொடி கம்பம் ஏற்றப்பட்டிருந்தது. அவருடைய ஜீப்ல திமுக கொடி கட்டப்பட்டிருந்தது. ஒரு சரித்திர குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அவர் இருந்தார். நம்முடைய சகோதரி சிவசங்கரி அவர்கள் சொல்லியது போல அவருடைய அமைச்சருடைய வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு.
இப்படிப்பட்ட ஒரு மனிதர் டிசம்பர் 23 நடந்த பின்பு இல்ல சார் அதே மாதிரி குற்றச்சாட்டு தான் மனுஷபுத்திரன் வச்சாரு. அண்ணா நகர்ல வந்து குற்றவாளியோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை காட்டலாமான்னு கேட்டார். அதெல்லாம் அப்படி அரசியல் தொடர்பு படுத்த முடியுமா? நான் சொல்றேன் 24ஆம் தேதி காலையில அவரை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழைச்சிட்டு போனது யார்? அந்த வீடியோ வந்து காவல்துறை வெளியிட்டுச்சா, வெளியிட முடியுமான்னு நான் கேட்கிறேன். எப்படி அவர் வெளியே போனாரு? அப்புறம் அவர் அனுதாபி என்று சொல்லியது ஏன்? அடிப்படை என்று சொன்னது ஏன்? இன்னும் கேள்வி இருக்கு. நான் முடிச்சிடறேன். இல்ல ஒன்னும் முடிச்சிடறேன் மிஸ்டர். கேள்வி இருக்கு, இத்தனை கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க நம்முடைய எஃப்ஐஆர் போட்டீங்க. நீங்க வெளியான போது அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து போட்டிருந்த வாசகங்கள் வந்து அந்த பெண் தானாக வழியே சென்றதாக குறிப்பிட்டிருந்தது. அந்த பெண் என்ன சொன்னாங்களோ அது எழுதப்படல. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொன்னு பாருங்க, ஒரு 10 வயசு பெண் பாலியல் வன்கொடுமை வழக்குல சிபிஐயோட உதவியை கேட்கின்ற பொழுது கபில் சிபல் அவர்கள் திமுக சார்பில் அரசு சார்பில் வந்து 30 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வாதாடுகிறார். ஆனா இதே வழக்கு பொள்ளாச்சி வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல இருந்து நோக்கம் புரியும் உங்களுக்கு. அதாவது மாநில சுயரிமை காரணம் கொண்டும் உண்மை வெளியே வந்துடக்கூடாது. நான் பேசி முடிச்சிருக்காங்க, சொல்ல முடிக்கல நானு. அதனால சிபிஐ என்கொயரி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது முக்கியமான காரணம். தெய்வ செயல் போன்ற இவர்களுடைய ஆட்கள், திமுகவினுடைய அப்பாவினுடைய அன்பு மகன்கள், சபாநாயகருடைய அன்பு தம்பிகள் எந்த தவறை செய்தாலும் யாரும் கேட்க கூடாது என்கின்ற தனிப்பட்ட மனிதரை நோக்கிய கேள்விகள் அலோவ் பண்ண முடியாது. அவதூறோ குற்றச்சாட்டோ அலோவ் பண்ண முடியாது. ஆதாரம் நான் சொல்ல அன்பு தம்பி ஞானசேகரன் சபாநாயகர் சொன்னாரு. சார் அது ஒரு நிமிஷம் அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு சார். ஒரு நிமிஷம் தெய்வ செயலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் திமுக காவல்துறை என்ன சொல்ல வரீங்க சார்? அது வேற ஞானசேகரன் விளக்கம் கொடுத்தாரு சார். பாலியல் வன்முறை சார் சபாநாயகர் வேற ஞானசேகரன் விளக்கம் கொடுத்தாரு. நீங்க விவாதத்துல நிறைய பேசுங்க. நான் சொல்றேன் தவறுன்னு சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் என்று சொல்லுகின்ற பெண்கள் ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன் சபாநாயகர் வந்து அது வேற ஒரு இடத்துல பேசின ஆடியோ வந்து கட் பண்ணி போட்டாங்கன்னு சொன்னாரு. சரி ஓகே, நான் திரும்ப வரேன். நான் ஒரே ஒரு கேள்வி சார். இவ்வளவு காம்ப்ளிகேட்டான ஒரு வழக்கு, ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் மிஸ்டர் ஏன் சிபிஐ மாத்த மாட்டேங்கிறீங்க? நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் போலீஸ் துறை இல்ல, போட்ட எஸ்ஐடி கிடையாது. கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் எஸ்ஐடி இருந்தது. It is clearly mandated by the commissioner Mr. Arun. அதான் வெச்சுக்கினீங்க. இல்ல எப்படி நீதி இருக்கும், எப்படி நியாயம் இருக்கும்? இது உண்மையான சார்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி. இந்த வழக்கு ஒரு பொலிட்டிக்கல் டூலா வந்து பயன்படுத்த பற்றுமோ அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. ஆனா பொலிட்டிக்கலி இதை பயன்படுத்த நினைச்சாங்க, அதற்கு முன்பாகவே இந்த தீர்ப்பு வந்திருக்கு, அதனால அவங்களால பயன்படுத்த முடியல அப்படின்றத இப்ப முதலமைச்சர் சொல்றாரு. தவிடு பொடியாக்கி இருக்கோம் அப்படின்னு. இது பொலிட்டிக்கல் டூலா தான் வழக்கு. முதலமைச்சர் இன்று மட்டுமல்ல, சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலும் சொன்னார், இது போன்ற வழக்குகளுக்கு வெகு விரைவிலே தீர்ப்பு வரும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை வழங்கப்படும் சொன்னார். அது நடந்திருக்கு. சமீபத்தில் உள்ள வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அதற்கு முன்பு உள்ள அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும் 5 மாதம் கூட இல்லைங்க, 3 மாதம் மார்ச் தாங்க விசாரணை எடுத்திருக்காங்க. இந்த படிக்கிற பாருங்கள், இந்த இது எப்படி போச்சுன்னு சொன்னால், மகளிர் நீதிமன்றத்திலிருந்து பிறகு தான் போகுது அள்ளிக்குளம் வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற சிறப்பு மன்றத்திலிருந்து போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துக்கு கடந்த மார்ச் மாதம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு எவ்வளவு ஷார்ட் பாருங்கள். ஆக ரொம்ப சிம்பிளாக 5 மாதத்துக்கும் உள்ள
இவ்வளவு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இததான் சார் கேள்வி எழுப்புறாங்க. 5 மாசத்துக்குள்ள வந்திருக்குன்னா ஏன் அவசரம், என்ன நோக்கம்னு எதிர்க்கட்சி கேக்குது. இது நீதிபதி அவசரப்படுவாங்களா? அப்ப நீதிபதி மேல சந்தேகமா? பாதி தீர்ப்புனாலே மீதி தீர்ப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சாருன்னு பிஜேபி ஒன்ஸ் மோர் சாருன்னு அதிமுக சொன்னாங்களே, இந்த 5 மாசமா அந்த சாரு எந்த சாருன்னு ஏன் சொல்லல? சாட்டையடி அடிச்சாரு ஒருத்தர், அவர் சொன்னாரு எனக்கு தெரியும் நான் வெளியிடுவேன்னு சொன்னாரு. இந்த 4 மாசமா என்னாச்சு? திரு ஆராசா வழக்குல என்ன நடந்துச்சோ, காத்திருந்தேன் கண் பூத்து போகும் வரை காத்திருந்தேன்னு நீதிபதி சொன்னார் இல்லையா, வரலன்னு சொல்லி ஷைனி அவர் சொன்னார் இல்லையா. அது மாதிரி இந்த 5 மாசமா அதிமுகவோ பாஜகவோ அள்ளிக்கொள்ள நீதிமன்றத்துக்கோ அல்லது போக்சோ நீதிமன்றத்துக்கோ அது மாண்புமிகு ராஜலட்சுமி அவருடைய நீதிமன்றத்துக்கு போய் இந்த சாரி இவர் தான், இது ஒன்ஸ் மோர் வேற ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாருன்னு சொன்னது தவிடுபடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்ப மீண்டும் பல வழக்கு கொண்டு வரேன். தூத்துக்குடி வழக்கு 5 மாசத்துல முடிஞ்சிருக்கா? எத்தனை பேர் செத்தாங்க? 13 பேர் செத்தாங்க. நான் கேட்கிறேன், இதே அதிமுகவினர் அமைதியா இருந்தேன், நாகரிகமா இருந்திருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க எவ்வளவு சொன்னீங்க, நான் 2-3 பஸ் எரிப்பு வழக்கு மாணவியில துடிக்க சாவடிச்சீங்களே, அவர்களை விடுதலை பண்ணீங்களே, அது எவ்வளவு நாள் கழிச்சு அந்த தீர்ப்பு நடந்துச்சு? நம்பர் தண்டனை பெற்று சொல்லிட்டு அவர் முடிச்சுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அதன் பிறகு சிறை நன்னடைத்தில விடுதலை எவ்வளவு நான் கேட்கறது இந்த கேள்வி 5 மாசமா அல்லது 5 வருஷமாங்கிறத கேள்வி கேட்கிறேன். நடந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தான் கேட்கிறேன். இந்த தீர்ப்பெல்லாம் வரலையே. நான் கேட்கறது மணிப்பூர் எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி நடத்தி கூட்டு போனாங்க, அலங்கோலமா நடத்தி கூட்டு போனாங்களே, அந்த மாதிரி இன்னைக்கு வரையும் அப்பா ஸ்டாலின் சொல்றீங்களே, முதல்வர் அப்பா ஸ்டாலின், தாத்தா மோடி அவர்கள் இதுவரையும் போனாரா? நான் கேட்கிற கேள்வி. கத்துவாவில் கதற ஒரு 10 வயசு பெண்ணை கோயில்ல வச்சு கற்பழிச்சிங்களே, அதுக்கு ஆதரவா பாஜகவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர் வந்து நின்றாங்களே, இதுவரையும் தாத்தா மோடி அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாரா? எத்தனை கற்பழிப்பு வழக்குகள், பில்கிஸ் பானு வழக்குல நீங்க வெளியே வந்தவங்களுக்கு மாலை போட்டீங்களே. நான் கேட்கிறேன் சார், அவசரப்படாதீங்க. இவ்வளவு பேர் கொடுத்த நேரத்தை எனக்கு கொடுங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாம் வரிசையா அடுக்குனீங்க. ஆனா திமுக ஆட்சியில இவ்வளவு விரைவா ஒரு நீதி வந்திருக்கிறதுக்கு பாராட்டணும். அல்லது பாதி நீதின்னு சொன்னா பாதி நீதியாவது வந்திருக்கு, மீதி நீதி நாங்க போய் சொல்லி நான் கேட்கிறது, இந்த நீதிபதி பாதி தான் சொல்லி இருக்காரு, மீதியை சொல்லலைன்னு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நாளைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுப்பாரா? நான் கேட்கிறேன். ஒரு சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தெளிவா பத்திரிகையில, அதுவும் பாஜக பத்திரிகையிலே தெளிவா வந்திருக்கு. அதனால நீதியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த முதல்வரை பாராட்டுவதற்கு மனசு இல்லை. சிவசங்கரி அவர்கள்ட்ட இது அரசியலுக்கு தேர்தலுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்த எதிர்க்கட்சிகள் இப்போது தீர்ப்பு வந்ததால அந்த வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்ல தேர்தல் இருக்கட்டும் சார், இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தான் இந்த பிரச்சனைன்றாங்க. 21க்கு பிறகே இல்ல அவர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு, இது தேர்தலுக்குன்றாரு. ஆனா நாங்க என்ன சொல்றோம், இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றோம். இந்த விஷயத்தை பர்டிகுலர் எடுத்து போராட்டம் நடத்தல அதிமுக. சார் இப்ப அரக்கோணத்துக்கும் எடுத்து நடத்துறோம்ல, அரக்கோணத்துக்கும் முன்ன எடுத்திருக்கோம்ல, போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரிக்கும் போராட்டம் நடத்தணும்ல, அப்புறம் இது நம்ம இதில் நடந்துச்சு, வந்த உடனே இவங்க வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த பிரச்சனைக்கும் நடத்தணும்ல, கள்ளக்குறிச்சி விஷசாராயத்துக்கும் நடத்தணும்ல, எதுக்கு நடத்தல? மதுரவாயில நடந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் நடத்துறோம், விழுப்புரத்தில் நடத்துறோம், சிவகங்கையில் நடத்துறோம், எதுக்கு நடத்துறேன்? நான் என்ன சொல்றேன்னா, போற போக்குல பொதுவா இந்த வழக்குக்காக மட்டும் நாங்க சொல்ல சார், இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு சட்டமன்றத்தில் கீதா ஜீவன் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சிறுவயது திருமணம். அப்ப சிறுவயது திருமணம் நடத்துற அளவுக்கு உங்க அரசு பயமுறுத்தி வச்சிருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் சார் நடக்க போகுது? இப்போ கும்பகோணத்துல ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்கள 4 பேர் சேர்ந்து கெடுக்குறாங்க. இங்க வேலைக்கு போயிட்டு வர இங்க மதுரவாயில கெடுக்குறாங்க, மதுராந்தகத்துல கெடுக்குறாங்க, விழுப்புரத்துல கெடுக்குறாங்க, பொன்மார்ல கெடுக்குறாங்க. என்ன தொடர்புன்னு கேக்குறேன். சிறுவயது திருமணத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு? அமைச்சர் அத கீதா ஜீவன் தான் சொன்னாங்க சட்டசபையில. சட்டசபையில அவங்க எதுக்கு சொன்னாங்க? பிஜேபி தான் பிஜேபி அண்ணாதிமுகவே பொய்யா 19% அதிகமா இருக்கு. பார்லிமென்ட்ல பதிவாயிருக்கு சார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்க ஆட்சியில 3500 ரூபாய், இவங்க ஆட்சியில 8500 தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த வழக்கு பொய்யா பேசுறோம் நாங்க.
நான் புள்ளி விவரங்களோட சொல்றேன் 8500 வழக்குகள் போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்குன்னு கேட்டா சட்டசபையில அவங்க என்ன சொல்றாங்க, சிறுவயது திருமணங்கள் அதிகமா இருக்கிறதுனால போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. அப்போ சிறுவயது திருமணங்கள் அதிகமாகிற அளவுக்கு தான் இந்த சமூகத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? ஒரு அரசு முரண் இல்ல சார். நீங்க அவங்க பதிவு பண்ணதை எடுத்து பாருங்க. அவங்களே ஏத்துக்கிறாங்க. அவங்களோட புள்ளி விவரங்களை நீங்க கொள்கை விளக்கம். அப்போ 3 மடங்கு 4 மடங்கு கிட்டத்தட்ட 19% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது. 3 வயசு 6 வயசு சிறிய வயது குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரைக்கும் நடக்குதுன்னு நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு தலைநகரங்களும் போராட்டம் நடக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம். இதுல எங்க சார் அரசியல் இருக்கு? ஒரு எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமா செயல்படுறோம் சார். இல்ல என்ன இதுல என்ன இந்த பர்టిక్యులர் இஷ்யூல இருந்து நீங்க ஹேஷ்டேக்லாம் போட்டு இது பண்ணீங்க. அத தேர்தலுக்கு கொண்டு போக முடியாம இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சோன்னு கேக்குறாங்க. 24 மணி நேரம் எஸ்ஐடி அமைக்கிறதுக்கு யார் சார் காரணம்? நான் கேக்குறேன், ஆக்கப்பூர்வமா கேக்குறேன். எஸ்ஐடி யாருனால சிபிஐ கேட்டோம். நாங்க 24 மணி நேரம் கேட்ட சிபிஐ உத்தரவிட்டோம். உங்களுக்கு சிபிஐ கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. நாங்க சிபிஐ கேட்டதுனால எஸ்ஐடி வந்துச்சு. அந்த எஸ்ஐடிக்கு 25 லட்சம் இழப்பீடுக்கும் அதிமுக தான் காரணம். அதனால தான் சொன்ன இந்த பாதி தீர்ப்பு பாதி நிவாரணமே உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தா நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கலாம். உளவுத்துறை வச்சுல நாங்க அததான் எங்களுடைய என்ன பண்றோம், ஜனநாயக முறைப்படி சட்டசபையில பேசுறோம் சார், மக்கள் மன்றத்துல போய் பேசுறோம். ஆவணங்கள்ல நாங்க தான் சொல்றோமே, எல்லாத்தையுமே விளக்கமா சொல்றோமே. அவரோட போன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சு, சிக்னல் என்றாங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி முழுக்க இவன் அடிக்கடி வந்து போயிருக்கான். முள்புதர்கள் எப்ப நீங்க கிளியர் பண்றீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லன்றீங்க. எல்லாம் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த பிறகுதான் சரி பண்றீங்க. எல்லாமே நாங்க முன்னெடுத்த விஷயங்கள் தானே. இல்லன்னா தெரியாம போச்சம்பள்ளி விஷயம் எடுத்துங்க சார். என்சிசி மேட்டர், அதுக்கு நிவாரணம் உடனே வாங்கி தந்தீங்களா? அதுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்தீங்களா? அதனால சொல்ல விரைந்து வர்றதா நீங்க யார் சார காப்பாத்தணும், விரைவா விசாரணை நடக்கணும், நீதி கிடைக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இதுல கிடைக்கிற அக்கறையும் ஆர்வமும் மத்த வழக்குல இப்ப என்ன சார், நெல்லை மாவட்ட இவங்க இப்ப பேசுறாரு, கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் ஜெயக்குமார் சாருக்கு தீர்ப்பு கிடைச்சிச்சா? சிபிசிஐடி கிட்ட போச்சு, இன்னுமே குற்றவாளி கண்டுபிடிக்கல. ஏன்னா அவர் கொடுத்த அவர் மனைவி கொடுத்த கடிதத்துல மிக முக்கியமான தலைகளோட பேர். அதனால சிபிசிஐடி தாமதா போகுது. பொள்ளாச்சி வழக்கிடம் விரைந்து நடத்தி என்ன விரைந்து நடத்திட்டீங்க நீங்க? 5 வருஷம் கழிச்சு தான் நடத்திருக்கீங்க. 5 மாசத்துல கொடுத்தது பெருமை பேசுறீங்க. அதையும் 5 வருஷம் டிலே ஆச்சு. 8 பேர் வந்து குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் எங்க ஆட்சியில போடப்பட்டது. அதுக்கப்புறம் எத்தனை பேர் குற்றச்சாட்டுனீங்க? அதுல பல இது அரசியலுக்காக அதிமுக பயன்படுத்த நினைச்சிச்சு அப்படின்னீங்க. அப்ப பொள்ளாச்சி வழக்குல உங்க மேல அதிமுக குற்றம் சாட்டுது, அரசியலுக்காக அன்று பயன்படுத்தி கொண்டார்கள் குற்றம் சாட்டுது. அதாவது பொள்ளாச்சி வழக்கு என்பது இதுவரைக்கும் இந்தியா கண்டறியாத ஒரு மிக கொடூரமான கூட்டு பலாத்கார ஒரு குற்றம். அதுல அன்றைக்கு இருந்த அதிமுக அமைச்சர் ஒருவருடைய மகனின் பெயரும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஒரு நிமிஷம் அவர் நம்ம தொலைக்காட்சியில் உட்கார்ந்து மறுத்தார் சொன்னேன். ஒரு நிமிஷம் குற்றம் சாட்டப்பட்டதுக்கு நான் முன்ன சொன்னேன் நானு. அப்போ அதை பொலிட்டிக்கலா வீக்கன் பண்றதுக்காக அதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தாங்க. அந்த வழக்கை இன்னைக்கு நிரூபிச்சு எங்க ஆட்சி காலத்துல தான் தீர்ப்பு வந்தது. நான் கேட்க விரும்புறது வேற ஒரு விஷயம். பொதுவா வந்து ஒரு பாலியல் குற்ற வழக்குல தீர்ப்பு விரைவா வந்துச்சுன்னா எல்லோரும் சந்தோஷம் தானே படுவாங்க. எப்படி இந்த தீர்ப்பு வந்து விரைவா வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நீதிமன்றம் வந்து வேணுக்குன்னே விரைந்து இந்த வழக்கை முடிச்சுதா? வழக்கை முடிக்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் கிடையாது, நீதிமன்றம். எத்தனையோ வழக்குல விசாரணை முடிஞ்சு கூட பல வருஷங்கள் வந்து தீர்ப்பு வந்து கிடப்பில போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த வழக்கினுடைய சென்சிட்டிவிட்டி காரணமாகவும் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறைகள் ஐயம் தெரிவிற அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த அதிகாரிகள் இந்த வழக்கை ஐயம் தெரிவிற நிரூபித்த காரணத்தினாலும் தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா சந்தோஷப்படுறதுக்கு பதிலா இது தீர்ப்பு சந்தேகிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம்ங்கிறது என்ன? பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, பெண்களுடைய அச்ச உணர்வை போக்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, குற்றவாளிகள் தப்ப முடியாது என்று ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 மாசத்துல கொடுத்துட்டாங்க, 5 மாசத்துல கொடுத்துட்டீங்கன்னா 2026 இந்த தீர்ப்பு வந்துருச்சுங்கிறது தான் பதட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலயே நீங்க தீர்ப்பு சந்தேகிக்கிறது உங்க உரிமை சார், சந்தேகிங்க. பாதி தீர்ப்புன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, மேல்முறையீட்டுக்கு போங்க. அதாவது இன்னும் சொல்றேன், மேல்முறையீட்டுக்கு போங்க தாராளமா. யார் வேணாம்னு சொன்னா உங்ககிட்ட இருக்க சாட்சியங்களை பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வழக்கு நடந்தப்பவே ஒருத்தர் கூட இங்க வரல. அப்ப என்னன்னா, எங்களுடைய அரசு தான் சார் குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அதை நிரூபித்த 5 மாசம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. இவங்க யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க? இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், முக்கியமானது. அதாவது இந்த போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்குன்னா
எங்க ஆட்சி காலத்துலதான் போக்சோ வழக்கு வரக்கூடிய புகார்கள் முறையாக பதிவு செய்யப்படுது. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டதே இல்லை. பதிவு செய்யறதா எப்படி நம்பர் வரும்? ஆனால் பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. பொள்ளாச்சி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிரைம் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஊர்ல அச்சாத்தியை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா சார்? ஈரப்பெண் தேடுதல் வேட்டையில் அத்தனை பெண்களை கொடுமைப்படுத்தி அவங்களை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கி கடைசியில் 21 வருஷங்கள் வச்சு தீர்ப்பு கொடுத்தது. இப்போ இவங்களுடைய பாலியல் குற்றம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி காலத்தில் இருந்த குற்றங்கள் ஒண்ணு இல்ல. ஞானசேகரன் விஷயத்தை எடுத்துக்கங்க. ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர் சொல்றாங்க. 2014 இருந்து 2019 வரைக்கும் 20 கேஸ் அவர் மேல பதிவாயிருக்கிறதா இப்ப சொல்றாங்க. வந்துட்டு அதிமுக ஆட்சி காலத்துல தான் எந்த சார் அவரை காப்பாத்தினாங்க அத்தனை வருஷமா? 20 வழக்கு இருக்கிறவரோட அமைச்சர் எப்படி சார் போவாரு? அமைச்சர் கிட்ட உளவுத்துறை இருக்கு சார். சாமானியர் கிடையாது அமைச்சர் சாமானியர் கிடையாது. 20 வழக்கு சொல்ற நீங்க 20 வழக்கு இருக்கிற ஒருவரோட எப்படி அமைச்சர் இருப்பாரு? ஒண்ணா போய் பிரியாணி சாப்பிடுவாரு, ஒண்ணா வண்டியில போவாரு, பவர் விழாக்கு போவாரு. அதான் நான் கேக்குறேன். நீங்க சொல்ற வாதத்துக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஆனா அந்த 20 வழக்கு இருக்கிறவரோட அமைச்சர் போறாரு. கள்ளச்சாராயத்துல தொழில் பேர் இருந்தாங்க. எதுவுமே நடக்கலையா சார்? மாறி இதெல்லாம் உங்க ஆட்சியில தான் சார் நடக்குது. இந்த அவலங்கள்லாம் நீங்க கேட்டு பாருங்க. பொதுமக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு 6 மணி 5 மணி கூட வெளியே போகல சார். அந்த அவலம் நடக்குது. இப்ப நடக்கிற நீங்க குறுக்கிட்டீங்க. போய் பேசுறவங்களுக்கு இந்த பதட்டம் வரும். அவங்க பேசுறத கேட்டுட்டு தானே இருக்கேன். பேசுறப்ப குறிக்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் நாகரிகம் இல்ல. சார் விவாதம் சண்டை வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற பாஜக மணிப்பூர் மேடம் ப்ளீஸ், இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற பாஜக மணிப்பூர் விவகாரத்தில் எப்படி நடந்து கொண்டதுன்னு கேட்கிறேன். இதேதுல்லா சார், மணிப்பூர் பிரச்சனை நீண்ட ஆண்டுகால பிரச்சனை. அது மத்திய அரசினுடைய அந்த பிரச்சனை இப்ப இல்லைங்க, பல ஆண்டுகளாக காங்கிரஸ் காலத்தில் தொடங்கப்பட்டு அதை சரி செய்யக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கிலோமீட்டருக்கு இதில் நான் முடிச்சிடறேன். எத்தனை கிலோமீட்டருக்கு நாங்கள் இன்னைக்கு ஃபென்சிங் போட்டிருக்கிறோம், எல்லை தாண்டிய தீவிரவாதம் எப்படி இருக்கு, இதெல்லாம் அது தனி வரலாறு சார். நான் அதை வந்து இங்க இருக்கிற நடத்தப்பட்ட ஒரு கொலை வழக்கோடு குற்ற வழக்கு ஒரு பாலியல் வழக்கோடு ஒப்பிடக்கூடாது. நான் ஒரே ஒரு பதில் மட்டும் கேட்டுறேன். அதாவது மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னாங்க 20 நான் குறிக்கவே இல்ல. மணிப்பூர் கலவரம் நடந்து 2 வருஷமா பிரதமர் இந்தியாவுக்கு மணிப்பூருக்கு மக்கள் கேக்குறாங்க. நாகராஜ் சார், அது அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அது அமித்ஷா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், பலமுறை பயணம் செய்திருக்கிறார், அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டா சந்தோஷ் காலியில எவ்வளவு பெண்கள் கடுமையாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இங்க கள்ளக்குறிச்சிக்கு கதறுகின்ற உங்கள் காங்கிரஸ் கட்சி ஏன் சந்தோஷ் காலி செல்லவில்லை மேற்கு வங்காளத்துங்கிற கேள்வி இருக்கு. நான் அதனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வர முதல்ல இப்ப நம்முடைய இவரு சொன்னாரு சந்தோஷமா காலி பண்றவங்க குறுக்கிட வேண்டாம் ப்ளீஸ். மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னாங்க 26க்குள்ள முடிக்கணும். 26க்குள்ள ஏன் முடிக்கணும்னா 26க்கு அப்புறம் இவங்க ஆட்சி இருக்காது. மீண்டும் தோண்டி துருவி எடுத்து பல சார்கள் மாட்டிக்கொள்வார்கள் சார். அது முடிஞ்சிருச்சுன்னு எதிர்க்கட்சிகள் பல சார்கள் இவங்களாக கூட இருக்கலாம். இல்ல அது ஒரு காரணம். இந்த வழக்கு முக்கிய காரணம். அதாவது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மென்ட் வருது சார். நீங்க அப்பீலுக்கு போங்க, ஆதாரத்தோட உச்சநீதிமன்றத்துக்கு போங்க. சரி, அப்பீல் போவீங்களா? ஓகே ஓகே நாராஜ் என்ன பேசி முடிச்சிடுறேன் மிஸ்டர் மனுஷபுத்திரன். நீங்க தான் நாகரிகம் சொன்னீங்க. சரி ஓகே மனுஷபுத்திரன் அவர் பேசுங்க. நீங்க பேசுங்க. சார் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஏன் டென்ஷன் ஆகி நாங்க சொல்றேன் நீதிமன்றம் மனுஷபுத்திரன் கேக்குறேன் பதில் சொல்லுங்க. நாங்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு எழுதிச்சா? நாங்க சொல்லி அந்த தீர்ப்பு எழுதிச்சா? ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன் ப்ளீஸ் சார், இதுக்கு மட்டும் பதில் வாங்கி கொடுங்க சார். நாங்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு எழுதிச்சா? பதில் கேட்போம். பதில் அதுக்கு மட்டும் பதில் வாங்கி கொடுங்க சார். யார் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ
அவர்கள் மீது தான் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறதோ அதைத்தான் நீதிமன்றம் பார்வையிடுங்க. அதைத்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு எல்லா வகையிலும் விசாரிக்கலாம் சார். நீதிமன்றம் விசாரிக்கலாம் சார். ஒட்டி விசாரணை நடந்திருக்கிறது. இதுக்கப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சில ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இதை ஒட்டி நாங்கள் மீண்டும் அதற்கான அடுத்த பணியை நாங்க செய்ய போறோம். சார் பாஸ் கோர்ட் கொடுங்க பாஸ். முதல்ல பதில் சொல்லியே நீங்க சொல்ற பதில் இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு. தாமாக முன் வந்து சிபிஐ கொடுத்திருக்காங்க. வேணாம் ஏன் மேல்முறையீடு போனீங்க? அதே நீதிமன்றம் தானே சொல்லுச்சு. அடிப்படையான விஷயம். கார்கே நான் பேசி முடிச்சறேன். கார்கே சார் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். நான் பேசுறது கார்கே திரு மணிசேகரன் ஒரு நிமிஷம். திரு மணிசேகரன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சந்தேகிக்கிறீங்க. இது நாகரிகமா இது மணிசேகரன் பண்றது. அவர் என்ன கேக்குறார்? தீர்ப்பு சந்தேகிக்கிறீங்கன்னு ஒத்துக்கங்கன்னு கேக்குறார். அவர் பேசினாரல்ல. இப்படி பண்ணா எப்படி? நாகராஜ் இருக்குமா? இல்ல சொல்லுங்க கார்கே நீங்க கேளுங்க. இல்ல தீர்ப்பை நீங்க சந்தேகிக்கிறீங்கன்னு ஒத்துக்கங்கன்றார். அது நீதிமன்றத்தை நோக்கிய சந்தேகம். என்ன சார்ஜ் ஷீட் போட்டீங்களோ அதை ஒட்டி தான் தீர்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இதனுடைய தொடர்ச்சியா இப்ப அரக்கோணம் தெய்வ செயலுடைய செயல்பாட்டை பாருங்க. ஒரு இளைஞருடைய பொறுப்பாளர் நிர்வாகி ஒரு மாணவியை இரண்டாம் முறையாக திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை பல திமுக பல சார்களுக்கு பாலியல் இச்சைக்கு உட்படுத்த கட்டாயப்படுத்துகிறார். அந்த மாணவி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. காவல்துறை ஏற்க மறுக்கிறது, மிரட்டுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறது? நான் என்ன சொல்றேன், அப்படி உத்தமர்களாக இருந்தால் மாற்ற மாட்டேங்கிறாங்க. என்னோட கேள்வி எல்லாம் சிபிஐக்கு மாற்றாமல் இந்த மாதிரி வழக்கு சிபிஐக்கு மாற்றாமல் நீதிமன்றத்துக்கு போங்க. சிபிஐக்கு மாற்றாமல் சரி ஓகே மற்றவங்களை பேசலாம். இப்ப நான் இங்கே லாவணி பாட வரல. கார்கே உங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு 4 வரி மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அவங்க விளங்கிக் கொள்வார்கள். கடந்த மார்ச் மாதம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக சாட்சி விசாரணை தொடங்கியது. நம்பர் 1. அரசு தரப்பில் 29 சாட்சிகளும் 100க்கு மேற்பட்ட ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கின் சாட்சி விசாரணை தினமும் நடைபெற்றது. வழக்கின் சாட்சி விசாரணை தினமும் நடைபெற்றது. அடுத்த வரி, காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாருங்க, அரசு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டன. அறிவியல் ரீதியாக ஆதாரங்கள் உள்ளன. இவர்தான் குற்றம் புரிந்தார்னு அரசுடைய வழக்கறிஞர் தெளிவா சொல்லியிருக்காரு. இங்கே திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை. அடுத்த விஷயம், எனவே அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டார் அரசு வழக்கறிஞர். இங்க திமுகன்னு சொல்றதுக்கு வேலை கிடையாது. ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நாள்தோறும் விசாரணை நடந்திருக்கு. இது போன்று இந்த நாட்டில் நடந்த ஒரு அதிசயம், அபூர்வம். இதற்கு முன்பு அந்த அம்மா ஜெயலலிதா அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த கொலைகளுக்கு இன்னைக்கு வரை என்ன கொலை என்னங்க கொடநாடு கொடநாடுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது கொடநாடையும் பார்க்கணும்லங்க. கொடநாடாக இல்லத்தில் நடந்த கொலை நீங்க. ஆமா, அது கொடநாடு இல்லன்னு தானே. அது கேம்ப் ஆபீஸ் கூட சொல்லிக்கங்க, நான் வேணாங்கல்ல. அந்த இல்லத்தில் நடந்த கொலை கொள்ளை இவ்வளவும் இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க சொந்த ஆட்சி 3 வருஷம் நடந்துச்சு, 4 வருஷம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 4 வருஷம் எங்க, 5 மாசம் எங்க? சிந்திச்சு பாப்போம். ஓகே ஓகே, ஒரே வரி இல்ல நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இதுக்கு காட்டின அக்கறையும் அவசரத்தையும் விருகம்பாக்கம் பெண் காவலுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு என்ன முடிவு, அது என்ன நிலையில இருக்கு, தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு போக்சோ பாதிக்கப்பட்ட விரைவா கொடுங்க சார். இதுக்கு மட்டும் அவசரத்தை காட்டாதீங்க தான் நாங்க சொல்றோம். கொடநாடு அதுக்கு வழக்கு பதிவு போட்டு பெயில் எடுத்தது திமுக வழக்கறிஞர். ஒரே வரி மணிசமுத்திரன் தீர்ப்பு வரும். மணிசமுத்திரன் ஒரே வரி. அதாவது அவங்க கவலையே பட வேணாம், எல்லா வழக்கிலையும் தீர்ப்பு வரும்.
கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஓகே சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ஓகே பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே தீர்ப்பு என்ன, தண்டனை விவரங்கள் என்ன அப்படின்றத 2ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.